Naruto Shippuden Ultimate Ninja Impact. Hi friends, welcome back to another Naruto Shippuden Ultimate Ninja Impact. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் இல்லாட்டி எபிசோட் 12னு சொல்லலாம். ஓகே கேஸ், வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரச்சிமாவோட சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மிஷின் வந்திருக்கோம். போன மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரச்சிமாவோட தாறுமாற சண்டை போட்டிருக்கோம். 9 Tails பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியே வந்திருக்கோம் நம்ம நாட்டோட உடம்புலேருந்து. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறா, அப்படி பக்கத்தில் பெல்லைக்காக இப்படி நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குது கைஸ், ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம் போயிட்டு. Once Naruto has recovered from his fair battle with Orochimaru, Yamato tells him the shocking news that Sai has betrayed them. Okay guys, Sai the traitor. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன பேட்டில் நடந்துட்டு இருக்கும் போதே சாய் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரச்சிமாருக்கிட்ட போயிட்டாங்க கீஸ். ஒரச்சிமார் ஏதாவது கொடுக்க போயிட்டு இப்போ ஒரச்சிமார் கூட அப்படியே போயிட்டாங்க கீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவன் பின்னாடி அந்த ஒரச்சிமார் பின்னாடி தான் கீஸ் போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சாதான் நினைக்கிறேன். ஒரச்சிமாரோட ஹைலோட்டுக்கு போயிட்டான் ஒரச்சிமார் கூட அவன் சாய். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துரோகி நம்மளை விட்டு நமக்கு இப்படி பண்ணோன்னு எனக்கு தெரியும் முன்னாடியே. இதுக்கு தான் அவன் வேண்டாம் நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தேன்னு சொன்னாங்க கீஸ். நம்ம நட்டு சொல்லுதான் சாக்குறா எதுக்காக அவன் இப்படி பண்ணணும்னு கேட்கான். கேஸ் பார்த்தீங்கன்னா யாமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸோ பற்றி சொல்லுதான், தி ஃபவுண்டினை பற்றி சொல்லுதான். யாமோட்டோ என்ன சொல்கிறான்னா, அதாவது நம்ம சாய் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸோட அடியாளி, அவனோட விசுவாசம் என்றைக்குமே டான்ஸோக்கு தான் அப்படிங்க. அதாவது டான்ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஆஃப் த ஹவாக் ஃபேக்ஷன் தட் ஒன்ஸ் அப்போஸ் டு த தேடோகையால் உருவாக்கப்பட்ட ஒரு குழுவோட மெம்பர் தாங்கி இந்த டான்ஸோ தேடோகை லெகசி. பார்த்தீங்கன்னா டான்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாயை யூஸ் பண்ணுறான். ஆனால் ஒரச்சிமாரோட எதுக்காக யூஸ் பண்ணுறான்? ஒருவேளை ஒரச்சிமாரு நம்ம லீஃப் வில்லேஜ் மேலே அட்டாக் பண்ணதுக்கும் அந்த டான்ஸோக்கு ஏதோ சம்மந்தமானு கேட்காங்க கேஸ். ஒரு கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சாயை தேடி போகிறான்னு நினைக்கிறேன். சாயும் அந்த ஒரச்சிமாரோட ஹைலைட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 பேர் நமக்கு இப்போ தேவை. அந்த ஒரச்சிமாரோ அழிக்கணும், சாசுக்கே போய் லீஃப் வில்லேஜ் கூட்டு வரணும், சாய் இதனால் எப்படி பண்ணாலும் கேட்கணும். ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிஷின் வந்திருக்கு, என்ன மிஷின் தெரில, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்துருக்க அந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று லைக் பண்ணிட்டு பாருங்கள் கேஸ். அப்படியே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேஸ். ப்ரொஷூட் கேஸ் வந்திருக்கு, ப்ரொஷூட் மிஷின் வந்திருக்கு, என்ன மிஷின் தெரியல ரீயூனியனில். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் போயிட்டுருக்காங்க. முட்டாள் சாய் நம்ம வீட்டில் எதுக்கு போனான்னு கேட்டுட்ருக்கான். சாக்குரா வெயிட் பண்ண சொல்கிறா, ஏதோ முன்னாடி இருக்கான், சென்ஸ் பண்ணியிருக்கா அவ. என்ன நடக்குது சாக்குரா? ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் புக் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கிடக்கான். இந்த பிக்சர் புக் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு இதெல்லாம் சாய் கொடுத்தாங்க கேஸ். அந்த பிக்சர் புக்கு அது சாக்குரா அவங்களுக்கு கேட்டிருப்பா. அந்த எபிசோட் நீங்கள் பார்க்கலாட்டி மறக்காம செக் பண்ணுங்க கேஸ், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெறும் முக்கியமான புக்காங்க கேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கா. அந்த புக்கு இவன் எப்படி கீழே போட்டு போயிருக்கான்னு சாக்குரா யோசிக்கா. இந்த புக்கு அவனுக்கு அவ்வளோ முக்கியம்னா அப்படின்னா சாய்க்கு நீங்கள் சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க எல்லாரும். யாமோட்டோக்கு இதை பார்த்தீங்கன்னா சென்ஸாக இருக்குது, என்னன்னு தெரியல. கேஸ் அவனோட க்ளோனை பார்த்தீங்கன்னா சாய் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், சாயை ஒரச்சிமாருவை வேக பார்த்துட்டு இருந்த அந்த க்ளோன் வந்துட்டு. ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்குள்ளே போக போகிறோம். கேஸ் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவாக தான் போகிறோம். வேறு மாதிரி இருக்க போது இந்த மிஷின், வாங்க போய் பார்க்கலாம். கேஸ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சாக்கரா இருக்கா. இஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் ஓகே தெரியும், இது நம்ம ஃப்ரெண்டோட ஹெல்த் குறைஞ்சா நம்ம தோற்றுருவோம். ஓகே சார் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த லொக்கேஷன் தான் போகணும். பொருள் நிஞ்சாஸ் ஏதாச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரச்சிமாரோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் இருக்கான். நம்ம சாக்கராக்கு வந்து சென்ஸ் இருக்கான், சென்ஸ் பண்ணி. ஓகே கேஸ் வந்துட்டாருங்க இந்த சவுண்ட் வில்லேஜ் நிஞ்சாஸ். இருங்கடா தோம்ஸும் தாண்டா இன்றைக்கி உங்களுக்குலாம். ஃபூலா எவன் அவன் ஃபூல் சொன்னது? ஓகே கேஸ் அடி பொழக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒரு டிவைஸ் இருக்காங்க, அதான் கேஸ் நம்மளோட சென்ஸை இது பண்ணுதான். அந்த டிவைஸை அழிச்சோன்னா நம்மளோட ரோஜமோட ஹைட்ரோட்டுக்கு போயிடலாம். யாருமா சாக்குராவா? அதான் பார்த்தேன், பயந்துட்டேன். அவனுங்க தான் இப்படி அடிக்காங்களோன்ட்டு. சவுண்ட் நிஞ்சா வாங்க வாங்கிக்கோங்க. இந்தாடா மிட்டியர் ரசிகன் அடுத்து யார் இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. போடு பங்கம் தான் கைஸ், சாப்பிடா இவங்கெல்லாம் நாயே போதும். இங்கே ஒரு டிவைஸ் இருக்குது, அதை மட்டும் அழிச்சிட்டு போயிடலாம் கைஸ். நம்ம
அவ்வளோதான் கேஸ் ஒரு டிவைஸை முடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சாக்குரா போகமா நான் வரேன். நட்டு பண்ணி வந்துட்டுருக்கேன். கேஸ் நேரம் அவங்கள அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன். செகண்ட் டிவைஸ் லொக்கேஷனில். ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. வந்தோடனே ஒரு ரசிங்கான் தான் சாவுங்கடா. அவ்வளோதான் கேஸ் எல்லாம் நிஜம் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்கள முடிச்சா போதும் கேஸ் அந்த சீல் அன்லாக் பண்ணிடலாம். சாவுங்கடா, செத்து ஒழிங்கடா. இந்த உனக்கு ஒரு ரசிங்கா கேஸ் ஆள்கள் அடிக்கானுங்க. சாவுங்கடா. இந்த உங்களுக்கு ஒரு மிட் ஏர் ரசிங்கான் வச்சுக்கோங்க. அவ்வளோ கேஸ் முடிச்சாச்சு ஒரு நிஞ்சாவை. கொஞ்சம் எடுத்தான் இன்னும். ஓகே கேஸ் நீங்கள் கூட இந்த லைக் பண்ணி மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கேஸ் கொஞ்சம். அப்படி உங்களுக்கு நருட்டோ சீரிஸில் பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் அப்படி நருட்டோ பார்த்துருக்கீங்களோ மறக்காம கமெண்ட்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நருட்டோ பார்த்துருக்கேன்ட்டு. அப்படியே உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குமோ அதையும் போட்டுருங்க. ஓகே கேஸ் இந்த சீல் பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா சீல் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட் கிட்ட போகிறோம் நினைக்கிறேன். ஹைலைட் கிட்ட கொஞ்சம் நிஞ்சாஸ் இருக்காங்க. அவங்கள அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போகலாம். ஓகே கேஸ் நேரம் அவங்கள அந்த ஹைலைட் கிட்ட போய் பார்க்கேன். ஓகே கேஸ் இங்கே இந்த சீலை உடச்சி எல்லாம் டிஃபீட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. இந்த அடி வாங்கிறதுக்குன்னே வரிசையில் நிற்கானுங்களா. இவங்கெல்லாம் கேஸ் கடைசி அடிக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான் கேஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒருத்தர் மட்டும் இருக்கான். அவ்வளோதான் கேஸ் முடிச்சாச்சு கேஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் முடிச்சாச்சு. இப்போ அதே நேரம் அந்த லொக்கேஷனுக்கு போக போகிறோம். அதாவது நம்ம உரச்சமாவோட ஹைலைட் கிட்ட வந்தாச்சு கேஸ். ஓகே கேஸ் இங்கே ஏதோ குகை மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் அந்த ஹைலைட் நினைக்கிறேன். சாக்கரா நீ வாமா நீ வந்து உள்ள போக முடியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமாம் கேஸ் அவன் வந்து உள்ள போயிடலாம் நினைக்கிறேன். யூ ஹவ் ரீச்டு த என்ட்ரன்ஸ் டு த ஹைடவுட். ஓகே கேஸ் ஹைடவுட் கிட்ட வந்தாச்சு. ஓகே கேஸ் இந்த மிஷின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். மறக்காம பார்த்துட்டு போங்க எடுத்து. அப்படி நீங்கள் ஒன்று லைக் பண்ணி மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க கேஸ். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த ஸ்டோரியுமே இல்லை. ஓகே கேஸ் இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆமாம் கேஸ் இந்த மிஷினோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே கேஸ் அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. நீங்களும் லைக் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே கேஸ் டாடா பாய். உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா.